அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 19, 2026 ஆவணி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவர்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் தங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மனதிலிருந்த கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொழில் தொடர்புகள் உருவாகலாம். வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் நல்ல தொடர்பு ஏற்படும். எதிர்பாராத ஒரு சந்திப்பு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக அமையும். பணவரவில் சீரான நிலை காணப்படும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக அதிகமாக செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்க்கவும். உடல் ரீதியாக பெரிய பிரச்சனை இல்லாவிடிலும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன். போட்டி மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மனவலிமை அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்தையும் சமாளிக்க முடியும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை முடிவுக்கு வரலாம். உங்களை எதிர்ப்பவர்கள் இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகளை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது அவசியம். கடன் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கலாம். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவு மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உடனடியாக பதில் சொல்லாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது பச்சை நிறம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன். அறிவுத்திறன், பறைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறன் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும். தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. காதல் உறவில் இருந்த குழப்பங்கள் குறையலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான உரையாடல்கள் நடைபெறும். தொழிலில் புதிய யோசனைகளை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். ஊடகம், கலை, எழுத்து, கல்வி, ஆன்லைன் தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். பணம் சம்பந்தமாக புதிய முதலீடு செய்ய நினைத்தால் முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது இளம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன். குடும்பம் மற்றும் வீட்டை சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் பெறும். வீட்டில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். வீடு, நிலம் அல்லது வாகனம் தொடர்பான முயற்சிகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். தாயாரின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் உங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவீர்கள். பணவரவு சீராக இருந்தாலும் வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். மனதில் தேவையற்ற கவலைகள் வளர்த்து கொள்ளாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன். தைரியம் மற்றும் முயற்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு நல்ல நாள். சகோதரர் மற்றும் சகோதரி உறவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறிய பயணங்கள் சாதகமாக அமையும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது உங்கள் அணுகுமுறை நல்ல பலனை தரும்.
வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் அதை சிறப்பாக கையாள முடியும். பணவரவில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன். பணம், குடும்பம் மற்றும் பேச்சு ஆகியவற்றில் கவனம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய யோசனை உருவாகலாம். ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் பேச்சு மூலம் ஒரு முக்கியமான காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் கோபத்தில் பேசுவது மட்டும் பிரச்சனையை உருவாக்கலாம். வியாபாரத்தில் பணப்புழக்கம் மேம்படும். வேலை செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் சுபமான நிகழ்வுகள் பற்றி பேச்சு தொடங்கலாம். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெள்ளை. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான எண்ணம் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையலாம். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். கலை, அழகு, ஆடை, வியாபாரம், மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நம்பிக்கையான ஒருவரிடம் ஆலோசனை பெறலாம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன். செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு புதிய தகவல் கிடைக்கலாம். வேலை தொடர்பான மன அழுத்தம் ஏற்படலாம். எந்த விஷயத்தையும் உடனடியாக முடிவு செய்யாமல் சிறிது நேரம் யோசித்து முடிவு எடுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இரகசியமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் அன்பாக பேசினால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆன்மீக சிந்தனை மற்றும் இறை வழிபாடு மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது நீலம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11இல் சந்திரன். இது நல்ல பலன்களை வழங்கக்கூடிய சஞ்சாரமாக அமையும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம். நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு தொடர்பான பேச்சு வரலாம். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசை ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். நண்பர்களுடன் நல்ல சந்திப்பு ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறம். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் கிடைக்கலாம். புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். தொழில் விரிவாக்கம் பற்றி யோசிப்பவர்களுக்கு நல்ல யோசனைகள் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் இடையில் சரியான சமநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். அதிக வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது சாம்பல் நிறம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9இல் சந்திரன். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். பெரியவர்கள் மற்றும் குருவின் ஆலோசனை மூலம் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். தொலைதூர பயணம் தொடர்பான திட்டங்கள் உருவாகும்.
மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் நல்ல நாள். தொழிலில் புதிய பாதையை தேர்வு செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல யோசனை கிடைக்கும். தந்தை அல்லது குடும்பத்தில் மூத்தவரின் ஆதரவு கிடைக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய நல்ல திட்டத்தை அமைக்க ஏற்ற நாள். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது ஊதா. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன். சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் வரலாம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளில் அவசரப்பட வேண்டாம். வங்கி ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வேலைப்பளு அதிகரித்தாலும் பொறுமையாக செயல்பட்டால் சமாளிக்க முடியும். குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்கள் அல்லது மனக்கசப்புகள் வளர்த்து கொள்ள வேண்டாம். உடல் மற்றும் மன ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குங்கள். எதிர்பாராத ஒரு தகவல் முதலில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பின்னர் அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும். இறை வழிபாடு மற்றும் தியானம் மன அமைதிக்கு உதவும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது நீல நிறம். இன்றைய திதி இரவு 7:19 வரை சப்தமி பின் அஷ்டமி. நட்சத்திரம் காலை 6:46 வரை சுவாதி பின் விசாகம். சூரிய உதயம் காலை 6:10 மறைவு 6:31. ராகுகாலம் மதியம் 12:20 முதல் 1:53. யமகண்டம் காலை 7:43 முதல் 9:15. குளிகை காலை 10:48 முதல் 12:20. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15. மாலை 4:30 முதல் 5:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.